சார், இந்த தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்த பிறகு அதன் மீதான விமர்சனங்கள் பல்வேறு தரப்பிலும் வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக அது சமூக வலைத்தளங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் ஆகியவற்றில் தனிப்பட்ட முறையிலும் அந்த விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அதற்கு உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படுகிறார்கள். இதுவரை ஒரு 10க்கும் மேற்பட்டோர், அது யூடியூபர்களிலிருந்து எம்எல்ஏக்கள் வரை மற்றும் சமூக வலைத்தளங்களில் பல்வேறு பதிவுகளை இட்டவர்கள் வரையும் இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முன்பு நடைபெற்ற பல்வேறு அரசுகளில் இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் இது போன்ற ஒருத்தர் பேசினார், ஏசினார் அல்லது ஏதாவது ஒரு புகார் சொன்னார் அப்படிங்கிறதுக்காண்டி கைது நடவடிக்கைகள் இவ்வளோ இல்லை. இதில் குதிரை பேரம் தனி. வெறும் பேச்சு விமர்சனத்துக்காக கைது செய்யப்பட்டவர்கள் மட்டும் ஒரு 10க்கும் மேற்பட்டோர். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு புதிய அரசு நடவடிக்கை இது போன்று இருப்பது ஆரோக்கியமானதா இல்லை அது அவசியம் தானா? அதாவது ஒரு அரசு மீதோ இல்லை ஒரு கட்சியினுடைய நடவடிக்கை மீதோ பொதுவெளியில் கருத்து சுதந்திரம் அவர்களை பற்றியான குறை நிறைகளை சொல்வது கருத்துரிமை தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு வரம்புகள் இருக்கின்றன. இந்த வரம்புக்குள் நம்ம பேச வேண்டும். நம்மளுக்கு பேச்சு உரிமை இருக்குன்றதுக்காக எதை வேணாலும் பேசிட்டு போக முடியாது. அதனால் ஒரு சில விஷயங்களில் அந்த பேச்சு உரிமைக்கு மீறி கைது பண்ணியிருந்தால் கோர்ட்டே இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் உடனே ஓன் பெயிலில் போங்கன்னு சொல்கிறாங்க. அது வேற. ஆனால் அன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அங்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு நடவடிக்கையில் இறங்குவது அரசனுடைய கடமை. அது சென்ற ஆட்சிக்கும் அதில் நிறைய முன்னுதாரணங்கள்லாம் உண்டு. நிறைய சொல்லலாம். சொல்றதுன்னா திமுக பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ முன்னுதாரணங்களை சொல்லலாம். இப்போ நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதாவது ஓரளவுக்கு ஒரு ஒரு பேச்சுரிமை கருத்துரிமைன்னு நீங்கள் சொன்னால் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற எம்எல்ஏ பேசுனது யாராவது ஏற்றுக்க முடியுமா? ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்க முடியுமா? அதுக்கு முன்பு மறைந்த முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய மேடைகளிலேயே நீங்கள் உத்தரவிட்டால் அவர்களுடைய தலைகளையே நாங்கள் கொய்து விடுவோம், அவர்களை அழித்து விடுவோம் என்றெல்லாம் பேசுவது சட்டமன்றத்துக்கு உள்ளேயே அது போன்று பேசுவதும் நம்ம வழக்கமாக பார்த்தது. அந்த இப்போது அவர் கட்சியோட பொதுக்கூட்ட மேடையில் பேசுனதுக்கு ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்திற்கு உள்ள சபாநாயகர் இருக்கையை தள்ளி விட்டுட்டு உட்காந்த திமுக உட்காந்த எம்எல்ஏ உட்காந்த வரலாறுலாம் உண்டு. இன்னைக்கும் நீங்க இன்னைக்கும் நீங்க வேணா எடுத்து நீங்க இதுல சொல்லல. இது சட்டமன்றத்துக்கு உள்ள சட்டமன்றத்துக்கு உள்ளே சொல்லலாம். பொதுக்கூட்டங்கள்ல பொதுக்கூட்டங்களில் அது மாதிரி பேசுபவர்கள் மீது நடவடிக்கை நிறைய எடுக்கப்பட்டிருக்கிறது. சில நபர்கள் அதை நான் பெருசா எடுத்துக்கல, மன்னிச்சு விட்டுறேன்ற சொன்ன வரலாறு உண்டு. அதான் கேட்குறேன். அந்த மாதிரி வரலாறுகள் உண்டு. இல்லை இது மறுபடியும் தொடரக்கூடாது அப்படின்றதற்காக இந்த கைது நடவடிக்கை எடுத்தால்தான் இது திரும்பவும் தொடராது. அதாவது நீங்கள் சட்டமன்றத்தை லாக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அங்கேயே உடைச்சி எலும்பெல்லாம் உடைச்சிருவோன்னு ஒரு முதலமைச்சரை சொல்கிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, அது எப்படியும் கைது பண்ணுவாங்கன்னு தெரியாமையா சொல்கிறாரு அவர். நான் கேட்குறேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இது மாதிரி பேசினா கண்டிப்பாக கைது நடவடிக்கை இருக்கும். இது திருநாட் சவன் கூட போடலாம் இதில். ஏன்னா ஒரு ஒரு கொலை செய்கின்ற அளவுக்கு பேசுறது தானே. எலும்பு உடைச்சிருவோன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு வன்மத்தை நீங்கள் பேச்சுரிமையில் இந்த அரசை பற்றி குறை சொல்லுங்க, இந்த அரசனுடைய நிலைப்பாடை சொல்லுங்க, இந்த அரசனுடைய நடவடிக்கையை பற்றி பேசுங்க மக்கள்கிட்ட. நீங்கள் பொதுக்கூட்டத்தில் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இப்போ நீங்கள் வரீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ சட்டமன்றம் எப்போ நடந்தாலும் இந்த எம்எல்ஏ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கையில் எடுப்பாருன்றது எடுக்க மாட்டாருன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்குது? இப்போ கோர்ட்டு ஜாமீன்லாம் கேட்கும்போது அந்த உத்தரவாதத்தெல்லாம் கோர்ட்டில் கேட்பாங்க. நீங்கள் சட்டமன்றத்தை உள்ளே போய் இது மாதிரி செய்வேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. உங்களை அந்த இடத்துக்கு அனுமதிக்கலாமா அப்படின்றத எது தரப்புல அரசாங்க தரப்புல வக்கீல் பேசுவாங்கல்ல. அடுத்தது இது சபாநாயகர்கிட்ட பொதுமக்களே இது சம்பந்தமான மனு கொடுக்கலாமான்றது தெரியல எனக்கு. சட்டத்தில் அப்படி இடம் இருக்கான்னு தெரியல. ஒரு சமயம் அப்படி ஒரு சட்டத்தில் இடம் இருந்தால் இப்போ பிஹெச் பாண்டியன் மாதிரியான சபாநாயகர்களாக இருந்தால் சட்டமன்றத்திற்கு உள்ளே வருகின்ற நேரத்தில் இதே நிலைமை அவர் கையில் எடுத்தாருன்னா டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு எம்எல்ஏ தேவையில்லாமல்
பதவி நீக்கம் ஈஸியா போயிடும். அப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஏற்கனவே இருந்துட்டு அடுத்த கேஸ் வரும்போது சபாநாயகர் 5 வருஷம் இருந்த வரலாறு. சபாநாயகர் பொதுக்கூட்டத்தில் பேசுனது ஓகே. இது போல இந்த ஜென்சி விங்கில் அன்பானந்தம் என்பவரை வந்து கைது பண்ணுவதற்கான முயற்சி ஈடுபட்டு அது நீதிமன்றம் அதன் பின்னர் வந்து அதற்கு பிணை கொடுத்தது. இதே போல் சரண் ஜெயராமன், வினோத் சூரியகுமார், இந்திராணி சுரலைமுத்து இவங்க எல்லாமே சமூக வலைத்தளங்களில் சில கருத்துக்களை தெரிவித்தது, அமைச்சர்கள் மேலே சில கருத்துக்கள் விமர்சனங்களில் இப்போ அதிகமாக வர்றதுனால தெரிவித்ததுனால கைது பண்ணியிருக்கிறாங்க. மிக குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு 10க்கும் மேற்பட்டோர் கருத்து தெரிவித்து விமர்சிப்பதற்காக கைது செய்யப்படுவது அது ஒரு சரியான செயலாக? இதற்கு முன்பு ஊடகவியலாளர்களும் இதுபோல் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுவது, செல்ஃபோன்கள் பறிப்பது, ஒரு புகார் கொடுத்தார்கள் அல்லது புகார் கொடுக்கவில்லை என்றால் சோமோட்டோவே காவல்துறையினர் இப்போது நடவடிக்கை எடுப்பதாக ஒரு புகார் எழுந்திருக்கிறது. இன்று சில நாளிதழ்களில் அது தொடர்பான தலையங்கங்கள் செய்திகளும் வந்திருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகள் இவ்வளவு துரிதமாக எடுப்பது இது ஏதாவது ஒரு திசை திருப்பதற்காக பண்ணுறாங்களா, இல்லைன்னா இது எடுக்க சரியான நடவடிக்கைகள் தானா எல்லாமே? இப்போ என்ன இந்த நடவடிக்கைகள் நீங்கள் ஒரு அரசாங்கம் ஒரு 60 நாள் ஆயிருக்கு, ஒரு 75 நாள் கூட 2.5 மாதம் கூட வரல. அதுக்கட்டி நீங்கள் ஒரு விமர்சனத்தை நீங்கள் அலோவ் பண்ணிகிட்டே போனாங்கன்னா இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதனால் அவங்களுக்கு ஒரு இதாக இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறத நாளைக்கு இந்த விமர்சனங்களை புறந்தல்லாமே போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, இது இன்னும் அதிகமாக உறுதியாயிரும் அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி. இப்போ நீங்கள் தாவேகாவை பொறுத்த நான் இன்னும் ஆதரவாளர் கிடையாது, உங்களுக்கே தெரியும். தாவேகாவினுடைய ஆதரவாளர் கிடையாது. நான் பொதுவாக பேசுகிறேன். ஏற்கனவே திமுக நீங்கள் செய்ததை அவர்கள் கொஞ்சம் செய்கிறாங்க, அவ்வளோதான். 100% செய்ததை அவர்கள் 10% செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க செய்யாத கைது நடவடிக்கை ஏதாவது இருக்கா? நான் இதுக்கு முன்பு இந்த அளவுக்கு அதிமுக அதெல்லாம் இதை விட தாண்டி எல்லாம் இருந்தார்கள். இல்ல ராஜோதி இவங்க சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு செயல்பாட்டாளர்கள், கருத்து தெரிவிக்கிற பேர் தெரியாத ஆட்கள்லாம் கைது நடவடிக்கை, அதை சொல்றேன். அப்ப கரூர் முறையில் கேட்கலாம், கரூர் முறையில் கேட்டலாம். நீங்க முதல் கருத்தை எடுத்துக்கிறாங்க, உங்க முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறாங்க. கரூர் முறையில் சார் இதற்கு முந்தைய ஆட்சிகள்லையும் இது போன்று கைது நடவடிக்கைகள் மிக அதிக அளவில் ஏற்பட்டது நம்ம திருவாரூர் காந்தி சார் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? பேசுவதற்கு அனைவருக்கும் சுதந்திரம் உண்டு. ஆனால் பேசிய பிறகு அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று உகாண்டாவினுடைய அதிபராக இருந்த இடிமீன் அவர்கள் சொன்னதை போல, பேசி முடித்த பிறகு இங்கே சுதந்திரம் இருக்கிறதா என்றால் யாருக்கும் சுதந்திரம் கிடையாது. அண்ணன் அவர்கள் சொன்னார், இதற்கு முன்பாக இருந்த அரசுகள் எல்லாம் வழக்கு போட்டிருக்கிறேன் என்று சொன்னார். வழக்கு போட்டிருக்கிறார்கள், ஆனால் கைது செய்யப்படவில்லை. உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த முரளியின் மீது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் 17 அவதூறு வழக்குகள் போடப்பட்டது. 17 அவதூறு வழக்குகள் போடப்பட்ட பொழுது என்னுடைய வீட்டுக்கு சம்மன் வரும். சம்மனை எடுத்துக்கொண்டு நான் நீதிமன்றத்திற்கு போவேன். நீதிமன்றத்திலே ஆஜராவேன். ஆஜரான பிறகு வாய்தா கொடுப்பார்கள். நீதிமன்றத்தை நாங்கள் முறையிட்டு வெளியே வந்திருக்கிறோம். ஆனால் இப்படி ஒருவர் பேசிவிட்டார் என்பதற்காக அதிகாலையிலே சென்று யாரும் கைது செய்ததாக வரலாறு எனக்கு தெரிந்து கிடையாது. அண்ணன் அவர்கள் சொல்கிறார். சரி, நான் என்ன சொல்கிறேன் கேட்டால், பேசுவதற்கு அவர்கள் மீது வழக்கு போடுகிறார்கள் என்று சொன்னால் என்ன எதிர்வினை? நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதற்கு அவர் ஒரு எதிர்வினையை தருகிறார். நான் ஒருவேளை மார்க்கண்டேயன் அவர்கள் அண்ணன் சொல்வதை போல பேசுகிறார், அந்த பேச்சை நான் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் கரூரில் பேசுகிற பொழுது என்ன பேசினார் என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். பேசு பேசு என்று சொல்கிறார்கள். பேசினால் உடனடியாக சட்டமன்றத்தை விட்டு எழுந்து போகிறார்கள். அப்படி என்றால் எனக்கே ஒருவர் சொன்னார், நீங்கள் பேசுவதற்கு முன்பாக சட்டமன்றத்தினுடைய சட்டை இழுத்து விட்டு பேசுங்கள் என்று சொல்கிறார். அப்படிதான் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று முதலமைச்சர் சொன்னார் என்றால் முதலமைச்சருடைய பேச்சினுடைய நோக்கம் என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். இந்த அரசாங்கம் ஒரு அசம்பிளியில ஒரு அரைக்கதவை மூடுவதும் ஒரு தனிநபர் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறுவதும் ஒன்றாகுமா? இல்ல, நான் அதுக்குதான் விளக்கம் சொல்றேன். ஒரு அரைக்கதவை மூடிவிட்டு தான் பேச வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய அரசாங்கத்தில் எனக்கு ஆதரவாக 144 பேர் இருக்கிறார்கள். திமுகவில் வெறும் 57 பேர் தான் இருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு முதலமைச்சர் பேசுகிற தோணி தான் அந்த தோணி. அதுல மாற்று கருத்து கிடையாது.
ஆகவே ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுவது அவர் வகிக்கிற பதவிக்கு அது சரியா என்றால் கண்டிப்பாக சரியில்லை. ஏனென்று கேட்டால் திரைப்பட நடிகராக இருக்கிற விஜய் பேசினால் பரவாயில்லை. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் பேசுவதுதான் அந்த பேச்சினுடைய வருத்தமாக எனக்கு இருக்கிறது என்பதை பதிவு கரூர் முரளி சார் இப்போ திருவாரூர் காந்தி சொன்னதுல ஒரு 2-3 கருத்துக்கள் மையமா சொன்னதுல அரசு வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாக இருக்கு. இதன் மீதான விமர்சனங்கள் வந்து அதிகமாக வைக்கும்போது அதுவே நிலை பெற்று விடக்கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு இந்த சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்தாலும் சரி, இதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் இது போன்று பேசினாலும் சரி, அவர்கள் மீது ஒரு நடவடிக்கைகள் பாய்கிறது. இதில் வேற ஒன்றும் பெரிய அளவில் பின்னணி இல்லை அப்படிங்கிறார். சார் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் கிடையாது. யூடியூப்லையும் இந்த நாட்டில் வந்து ஃபேஸ்புக்லையும் ஒரு கருத்து சுதந்திரம் இல்லையா? கருத்து சுதந்திரம் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக திருநெல்வேலியை சார்ந்த ஜோசப் அவர்களும் கோவையை சார்ந்த விஷ்ணு பிரபு அவர்களும் மனோகரன் அவர்களும் அன்பானந்தம் என்று சொல்லப்படுகிறவரையும் கைது செய்திருக்கிறார்கள். அன்பானந்தம் என்று சொன்ன ஜென்சி கூட்டத்தில் பேசுகிற பொழுது அவருடைய எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்துச் சொல்கிறார். கொள்கை எடுத்து சொன்னால் அவருக்கு ஆதரவு வருகிறது, ஆரவாரம் வருகிறது, கைதட்டு வருகிறது. இதை ஊடகத்தின் வாயிலாக பார்க்கிறார்கள். இந்த ஜென்சி கூட்டம் நடக்கக்கூடாது, நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அன்பானந்தன் அவர்களின் வீட்டுக்கு காவல்துறை போகிறது. காவல்துறை போனாலும் பரவாயில்ல, காலையில 6 மணிக்கு போய் ஒரு வீட்டினுடைய நடு ராத்திரில போய் ஒரு வீட்டுல போய் கதவை தட்டினா என்ன சார் செய்வாங்க? நான் கேட்கிற ஜனவரி மறாவது நாள் போகக்கூடாதா? காலையில போகக்கூடாதா? பகல்ல போகக்கூடாதா? அவர் என்ன தேச விரோத செயலில் ஈடுபட்டாரா? ஏதோ எமர்ஜென்சி கூட்டத்தில் பேசுறதுக்காக அவர் போய் கைது செய்யுங்களேன். எங்க கரூர்ல பரணி தங்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு தோழர் பேஸ்புக்ல முதலமைச்சர் அவர்களை பத்தி ஏதோ போட்டு விட்டார் என்பதற்காக மாற்றுத்திறனாளி என்பதை கூட மதிக்காமல் மாற்றுத்திறனாளியாக இருக்க அவரை கைது செய்து வந்து ஒரு 15 மணி நேரம் அங்கேயும் இங்கேயும் அலைகழித்து அவர் மருத்துவமனையிலே போய் மருத்துவம் பார்க்கிற விதத்திலே அவரை கொடுமைப்படுத்தி விட்டு நீதிமன்றத்திலே கொண்டு நிறுத்திய பிறகு நீதிமதியே கொஞ்சம் பரிதாபப்பட்டு இந்த மாற்றுத்திறனாளி என்ன செய்திருப்பார், இவரை எதற்கு கைது செய்தீர்கள், ஆகவே நானே அவருக்கு பிணை தருகிறேன் கேட்டு பிணை தந்திருக்கிறார். சார் நான் என்ன சொல்றேன், பேச்சுரிமை இருக்கக்கூடாதா, பேசக்கூடாதா? சார் இந்த உலகத்திலேயே முதலாக அதாவது ஒரு திருவாரூர் காந்தி பேசுவது வந்து ஒரு வரம்புக்குள் நம்ம இருக்கணும். அது இனிமேல் வந்து இப்போ நிறைய சோசியல் மீடியாலாம் வந்த சூழ்நிலையில் நீங்கள் பேசுவது வந்து முன்னாள் பொதுக்கூட்டங்கள்லாம் பேசும்போது அது அந்த ஊருக்குள்ளே மட்டும்தான் அது அந்த செய்தி வந்து இருக்கும். அவங்க பேசியது அவர்கள் மறு கூட்டம் போட்டு அதுக்கு பதில் சொல்லிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா அது இந்த சோசியல் மீடியா மூலமாக பரவுது. அப்போது இந்த பரவும் போது அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் வழக்குகள் பதிவு செய்வது கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு. இப்போ அதைத்தான் சொல்றாரு திருவாரூர் காந்தி, அதான் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், முட்டாள் முதலமைச்சர் பேசலாமா சார்? அந்த கட்சியை சார்ந்த ஆதவர்ஜுனா அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற பொழுது என்ன சொன்னார்? முட்டாள் முதலமைச்சர் என்று சொன்னார். முட்டாள் முதலமைச்சர் என்று சொன்ன பிறகு அப்பொழுது காவல்துறை எங்கள் பக்கம்தான் இருந்தது. அப்பொழுது காவல்துறையை ஏவிவிட்டு ஆதவர்ஜுனாவை கைது செய்ய வேண்டும் என்று எங்கள் தலைவர் சொன்னாரா? எதையும் தாங்கும் எனக்கு உண்டு, இதையும் தாங்கிறேன் தம்பி என்று அண்ணா சொன்னதை போல அதையும் எங்கள் தலைவர் தாங்கி கொண்டார். அதே போல இன்னும் திமுக இன்னும் தாவேக்காரர்கள்லாம் திருட்டு திமுகன்னு பேசுறாங்களே. ஏன் நேற்று கூட விழுப்புரத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் தாவேகா கட்சியினுடைய கொள்கை செயலாளராக இருக்கிற நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய பேச்சு நாகரிகமான பேச்சா? நான் கேட்க நல்லதோ கெட்டதோ எங்களுக்கும் வைகோவுக்கும் இப்பொழுது உடன்பாடு கிடையாது. எங்களுக்கு வைகோவுக்கும் எதிரிதான். அகரம் தீட்டுவதற்காக இந்த கட்சியை தொடங்கி வைத்த வைகோ அவர்கள் இப்பொழுது எங்கள் விஜயனுடைய காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார் என்று ஒரு தலைவனை வந்து விமர்சனம் செய்கிறாரே நாஞ்சில் சம்பத்தை, அவர் மீது நடவடிக்கை இருக்கிறதா? நீங்கள் ஒரு உங்களை விமர்சனம் செய்து விட்டார் என்பதை கொதிக்கிறீர்கள். புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை சார் பேச்சு எங்கிடம் நீங்க அதிமுக தலைவர் வைக்கப்பட்டு விமர்சிச்சிருக்கிறாரு. அவர் விமர்சிச்சிருக்காரு. மதிமுக புகார் கொடுத்தா எடுப்பாங்க. புகார் எதுவும் இல்லாம அதை எப்படி எடுக்க முடியும்? நீங்க அப்ப கூப்பிட்டு சொல்லணும் இல்ல, ஏங்க நீங்க வந்து விமர்சனம் பண்ணாதீங்க, யாரையும் இப்படி கேவலமா பேசக்கூடாதுன்னு உங்க பேச்சாளர்களுக்கு நீங்க அறிவுரை சொல்லுங்க சார். நீங்க அறிவுரை சொல்லுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இல்ல கரூர் மண்டலத்தில் இப்ப தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது இப்ப திமுக தரப்பில ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்களா? சார் நான் என்ன கேட்கிறேன், இப்ப சரவணன் மீது ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் மீது புகார் இல்லையா? அந்த அம்மா புகார் பாலியல் பிரச்சனை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தாங்களே, நடவடிக்கை எடுத்துட்டா?
நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதாவது முயற்சி செய்திருக்கிறார்? முயற்சி செய்யல சார். அவங்க தவறு செய்தாலும் தப்பு செய்தாலும் புகார் கொடுத்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை. அதே மட்டுமல்ல, விழுப்புரத்தை சார்ந்த தாவேகா கட்சியை சார்ந்த வழக்கறிஞர், இதோ பாருங்கள், வழக்கறிஞர் நியமிப்பதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாரே, அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அவங்க நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்காங்களா? இல்ல அது ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் புகார் கொடுத்தாங்களோ புகார் கொடுத்தவங்கள கட்சி விட்டு நீட்டாங்க. இது எந்த வகையில் நியாயம்? சரி, ஆகவே இந்த வர உங்கள்கிட்ட முதற்கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிட்டேன். அவர் சார் இப்போ கரூர் முரளி சாரோட கருத்து என்னென்னா, இதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்களே இங்கு திமுக தலைவர் மற்றும் அப்போதைய முதலமைச்சராக இருந்தவர் மீது ரொம்ப அவதூறாக பேசியிருக்கிறார்கள். அது பெரிய அளவில் அதை நடவடிக்கை எதுவும் நாங்கள் எடுக்கலை. இப்போ பேசிய உடனே இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இது வந்து கருத்துரிமைக்கு எதிரானது அப்படின்னு தான் அவரோட கரூர் முரளியோட புகாராக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? சவுக்கு சங்கர் அவர்களையும் சாட்டை முருகேசன் துரைமுருகன் அவர்களையும் இவர்கள் இதே மாதிரி கருத்து சுதந்திரம், சில விஷயத்தை கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் பதிவு செய்தார்கள் என்று கைது செய்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். நண்பர் சொல்வது போல ஆதவ அர்ஜுனா முதலமைச்சரை பற்றி கடுமையாக பேசினார். அன்றைக்கு இருந்த முதலமைச்சரை நாங்கள் கைது செய்தோமா அப்படின்னும் பொழுது, இந்த இரண்டு நபர்களையும் கைது செய்த காவல்துறை அன்றைக்கு இருந்த முதலமைச்சர், உங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஏன் அந்த அவர்கிட்ட தானே உள்துறை இருந்துச்சு, அவரை பத்தி தானே பேசினாரு, ஏன் ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, நாங்கள் பெருந்தன்மையோடு போயிட்டோன்னு சொல்றாரு. இவர்கள் இருவர் மீதும் பெருந்தன்மை காட்டாத நீங்கள் அவர் மீது பெருந்தன்மை காட்டுவதை நான் கேட்கிறேன். அவர் மாமனாரிடம் வாங்கிய பல 100 கோடிக்காக பயந்து கொண்டு இருந்தீர்களா அப்படின்ற கொஸ்டினை நான் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. ஏன்னா அந்த பணம் வந்து உங்களை மறைச்சிச்சா? பெருந்தன்மையா சொல்றாரு பாருங்க. நான் கைது ஏன் செய்யலன்னு தான் கேட்கிறேன். ஏன் செய்யலன்னா, நான் இப்ப சொல்றேன், பொதுமக்களுடைய பேச்சு, பல 100 கோடி ரூபாய் நீங்க தேர்தல் பத்திரத்துல வாங்கிருக்கீங்க. நீங்க திமுக சட்டப்படி வாங்கிருக்கீங்க, நீங்க இல்லைன்னு மறுக்க முடியாது. அந்த மாதிரி காசு வாங்கியவர்களை நீங்க கைது செய்ய முடியுமா அப்படின்ற பெருந்தன்மையில விட்டுருக்கீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? அத இல்ல அது இல்ல அப்படி எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். நீங்க உங்களுடைய பெருந்தன்மைன்றது நீங்க எல்லார்ட்டையும் வரணும். இப்ப சவுக்கு சங்கத்தையும் வந்திருக்கணும், சாட்டை துரைமுருகன்ட்டையும் வந்திருக்கணும் உங்களுக்கு. அப்ப அவர்களுக்கெல்லாம் வராத உங்களுக்கு பெருந்தன்மை ஆதவ அர்ஜுனா கிட்ட மட்டும் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். அப்ப உங்களுக்கு இத பத்தி எல்லாம் பேசுவதற்கான உரிமை இருக்கிறதா திமுகவுக்கு? நிச்சயமா கிடையாது. நான்லாம் ஒரு காலத்தில் திமுகவை வந்து என் அளவுக்கு புகழ்ந்து பேசியவன் கிடையாது. அவர்களுக்காக பிரச்சார வியூகங்களை வகுத்து கொடுத்த முதன்மையானவன் கூட. ஆனால் அவர்கள் செய்த நடவடிக்கைங்கிறது அவங்க திமுக பண்ணாலும் தவறு, தாவேகா பண்ணாலும் இவங்க பண்ணதுனால இது பண்ணது ரைட். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் அதுக்கு சொல்லவே நான் தான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், நான் தாவேகாவினுடைய ஆதரவாளர் கிடையாது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், பொதுவாக என்ன சொல்லுகிறேன், கைது பண்ணது தவறுனா இது தவறா இல்லையா? இன்றைக்கு பெரும்பாலும் நீங்க சொல்றது இல்ல, நீங்க சொல்றது அது சரி, அது தவறு, அது தவறு, இது சரின்னு சொல்ற மாதிரி சொல்லல. நான் பெருந்தன்மையோட விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, தவறு நீங்க பெருந்தன்மையோட உடலையே யாரையும் இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க இருங்க, 2 பேர் கைது பண்ணது தவறு, ஆனா இப்ப கைது பண்ணது நான் சொல்றேன் சரியா? இல்ல நான் சொல்றது, நான் ஸ்டார்டிங்ல உங்கள்ட்ட சொன்னேன், கருத்துரிமை பேச்சுரிமை நீங்கள் வந்து 2 பேர் பண்ணது தவறு இல்ல. கேளுங்க, கருத்துரிமை சொல்லுவதற்கு அளவுகோல் உண்டு. அந்த அளவுகோலுக்குள்ள நம்ம பேசிக்கணும். கருத்து சுதந்திரம் இருப்பதற்காக எதை வேணாலும் பேசினா கைது நடவடிக்கை கேட்கறது. இப்ப நீங்க சொல்றது, இப்ப தமிழக வெற்றி கழகம் கைது பண்ணது தவறல்ல, திமுக கைது பண்ணது தவறு அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னதுக்கு தான் ரெண்டு தவறுன்னு சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு தவறுன்னு சொல்றீங்க நீங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் பெருந்தன்மையோடு இருங்க, நாங்கள் பெருந்தன்மை ஒரு சார்பு தவறு, ஒரு சார்பு சரி சொன்னா இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அளவுகோல் இருக்குன்னு சொல்றேன்.
நான் சொல்றது ரெண்டும் ஒரே அளவுகோல் இல்ல, தான் நான் சார். சொல்றது ரெண்டு பேர் பண்ணது இல்ல ஒரே சார், அளவுகோல் நான் தானே. வந்து இவர்களை கைது இல்ல நீங்க கைது பண்ண திமுக செய்தது எல்லாமே ரைட்டுன்னு நான் சொல்லல. நீங்கள் அதற்கு பெருந்தன்மையோடு அவர் என்ன சொல்றாருன்னா பெருந்தன்மையோடு ஒரு தவறுக்கான இன்னொரு தவறு சரின்னு சொல்ல முடியாது. இல்ல சார், நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா அவர் சொன்ன வாதம் என்ன, பெருந்தன்மையோடு நாங்கள் ஆதவ அர்ஜுனாவே அன்றைக்கு வழக்கு பதிவு செய்யவில்லைன்னு சொன்னாரு. நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு முன்னுதாரணத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனால் அவர்கள் திமுகவுக்கு சொல்றேன், நீங்கள் கைது செய்த முன்னுதாரணத்தை நான் சொல்றேன். ஆனால் தாவேகாவை பொறுத்தவரை நான் இப்ப சொல்றேன், அவர்களும் அதில் அவர்கள் கைது செய்திருந்தால் அவர் அதை நான் தான் அதை சப்போர்ட் பண்ணி பேசலையா? தவறுன்னு சொல்லல. நீங்க இல்ல சப்போர்ட் பண்ணி பேசல. நீங்கள் அதை வந்து சப்போர்ட் பண்ணி பேசல, அத மாதிரி தவறுங்கறீங்க. நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்கல. இந்த இருவர் மீதும் வழக்கு ஒரு அரசாங்கம் போடும் பொழுது அதே சிஎம்ஐ விமர்சனம் செய்துகின்ற ஆதவ அர்ஜுனாவை நாங்கள் பெருந்தன்மையோடு உட்டன் சொல்லும் பொழுது ஏன் இரட்டை நிலைப்பாடை நீங்கள் எடுத்தீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஆனால் தாவேகா செய்ததை நான் என்ன சொல்றேன்னா, அளவுகோல் இருக்கிறது. ஒரு முதலமைச்சரை வந்து நான் வந்து சட்டமன்றத்தில் நான் வந்து எலும்போட சட்டமன்ற கதவை மூடிக்கொண்டு நம்ம ஒரு விவாதம் நடத்துவோன்றது ரூல். அங்க சட்டமன்ற கதவை வந்து நீங்க எல்லாருமே போயிட்டு வரோம்னா, இப்ப நீங்கள் நானும் சட்டமன்றத்துக்கு உள்ள போக முடியுமா? சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தான் போக முடியும். இன்னும் எக்ஸ்எம்எல்ஏ கூட உள்ள போக முடியாது. அப்ப சட்டமன்ற உறுப்பினர் வந்து உள்ள போகும்போது நீங்க வெளிநடப்பு செய்யும் பொழுது உங்களை சட்டமன்றத்துல கதவுகளை அடைப்பது, மசோதாக்களுக்கு வாக்கெடுப்பு கதவு அடைப்பாங்க, விவாதத்துக்கு அடைக்க மாட்டாங்க. அதை வந்து ஒரு விவாதத்துக்கு அடைக்க மாட்டாங்க. அதை வந்து ஒரு இல்ல விவாதத்துக்கு அடைக்க மாட்டாங்க. இல்ல இல்ல அவர் சொல்றது நான் சொல்றேன். இல்ல சட்டமன்ற கதவுகளை அடைத்து விட்டு பேசுவது என்று கூறுவது ஒரு மிரட்டல் துணி அப்படிங்கிறது கரூர் முறையோட குற்றச்சாட்டு. அவர்கள் வேணா அப்படி வச்சுக்கலாம். இல்ல இல்ல சட்டமன்ற அறையை மூடிட்டு விவாதம் பண்ண மாட்டாங்க. இல்லங்க, நான் சொல்றது கேளுங்க. திறந்தே வைக்கணும்னு ஒன்னும் சட்டம் கிடையாது. இல்ல திறந்துதான் வைக்கணும். இல்ல இல்ல அதாவது ஒரு வாக்கெடுப்பு நடக்கும் போது சட்டமன்றமோ பாராளுமன்றமோ மூடப்படும். அதுக்கு முன்னால மூடக்கூடாது. இந்த அந்த வாசல் கதவை மூட வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது அன்றைக்கு சபைக்குள்ள சபாநாயகருடைய முடிவு தான். இல்ல 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 சபாநாயகர் நினைத்தால் ஒரு விவாதம் நடக்கும்போது மூடுவனும் முதலமைச்சர் சொல்றாரு. அது ஒரு விளையாட்டா சொல்றாரு. நீங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கீங்க. அவர் சொன்ன விளையாட்டு இவர் சொன்னா மட்டும் இல்ல இல்ல என்ன கதை ஏங்க, ஒருத்தர் வந்து எலும்ப உடைச்சிருவோன்னு சொல்றதுக்கும் ஒரு கதவை மூடிட்டு விவாதம் நடத்துவோம்னு சொல்றதுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து யார் அதிகம்? ரெண்டு தவறா யார் அதிகம்? சட்டமன்ற அவர் சொல்றாருல, சட்டமன்ற உறுப்பினர்ல யார் அதிகம்? இருங்க, இவர்களுக்கு எதிர்ப்பானவர்கள் திமுக, அண்ணா திமுக. திமுக ஒண்ணா இருக்காங்களா சார்? சார் எதிர்பார்க்கீங்களா இல்லையா? திமுகவை தவிர வேற யாருமே எதிர்க்கட்சியா இல்லாத மாதிரில பேசுறாரு. சரி, கருவூர்ல சார் திருவாரூர் காந்தி ஈக்குவலா இருக்காங்க. எம்எல்ஏ எதிர்த்தரப்பு எம்எல்ஏ ஈக்குவலா இருக்காங்க. இல்ல கரூர் சண்டை போடுறதுக்கு அங்க சட்டமன்றம் இல்ல. கரூர் மல்லி சார் அவர் திருவாரூர் காந்தி சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து பேசுவதற்கு வந்து ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்பை மீறி அதிகமாக பேசினா இப்போ அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்காது உங்களோட தவறு. எதுக்கு நீங்கள் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க, ஏன் கைது பண்ணாமல் இருந்தீங்க அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடு. அதற்கு நீங்கள் எதுவும் தேர்தல் நன்கொடை பெற்றதான் காரணம்னு அவர் சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? ஒரு மேடையில் பேசுகிற பொழுது பேசுகிற பேச்சை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்பது எந்த கருத்துக்கு மாற்று கருத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடைபெற்ற அந்த கூட்டத்திலே மார்கண்டேயன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசிய பிறகு அடுத்து பேச வருகிற எங்கள் அமைப்பு செயலாளர் அவர்கள் அதற்கு விளக்கம் தந்து தகுந்த முறையில் இந்த எண்ணத்தில் தான் பேசினார், இதை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்று பாரதி அவர்கள் பேசியிருக்கிற பேச்சையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் அவர் மேடையிலே அப்படி பேசியிருக்கிறார் என்று சொன்ன பிறகு எங்கள் அமைப்பு செயலாளர் அது அப்படிப்பட்ட கருத்தின் அடிப்படையில் அவர் பேசவில்லை, கொஞ்சம் வேகப்பட்டு பேசிட்டார் என்று அமைப்பு செயலாளர் சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு தப்பு கிடையாது சார். நான் என்ன கேட்கிறேன், நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சீமான் என்ன பேசினாரு? எங்க தலைவர் கலைஞர் அவர்களுடைய கள்ளக்குடி கொண்ட கலைஞர் அவர்கள் என்று ஒரு பாடல் இருக்கிறதோ அந்த பாடலையே மாற்றி பாடினார். மாற்றி பாடிய பொழுது நாங்கள் வேகப்பட்டோமா, நாங்கள் கோபப்பட்டோமா? சார், அரசியல் என்பது என்னென்று கேட்டால் விமர்சனங்கள் வரும். விமர்சனங்கள் 1000 வருகிறப்போ அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடும் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார். அரசாங்கம் செய்யற தவறுகளை சுட்டி கேட்டிருக்கேன்.
எலும்ப உடைப்பா இதை உடைப்பான்னு சொன்னா என்ன இது? ஒரு தவறை சுட்டி காட்டுகிறவரும் ஒரு முதலமைச்சர் இப்படி பேசக்கூடாது என்று சொல்வதிலே கொஞ்சம் வாய் தவறி கூட அவருக்கு ஒரு வார்த்தை வந்திருக்கலாம். அதான் நான் சொன்னேன், ஒரு சொல் என்பது வெல்லும், ஒரு சொல் என்பது கொல்லும். அப்படிப்பட்ட ஒரு சொல்லை அவர் சொல்லி இருந்தால் தவறுதான். அதிலே நாங்கள் வந்து தவறு என்று சொல்வதிலே நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. இன்னைக்கு சொல்லி இருக்கிற இந்து பத்திரிகை இந்த ஆண்டியினுடைய அவலங்களை பத்தியாக எழுதிவிட்டு நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு கொட்டு வைப்பதை போல கொட்டு வைத்துவிட்டு நீங்கள் நடத்துகிற ஆட்சி ஜனநாயகண்டியான ஆட்சியில சர்வதிகாரத்தின் போக்கில் இருக்கிற ஆட்சி, கருத்து சுதந்திரத்திற்கு நீங்கள் விளங்கிட்டிருக்கிறீர்கள். இது தவறு என்று இந்து பத்திரிகையை சுட்டிக்காட்டியிருக்கிறது. நாங்கள் என்ன சொல்றோம், முதலமைச்சர் அவர்களை நீங்கள் இப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு போடுவதும் மார்கண்டையன் மீது வழக்கு போடுவதும் என்ன கருத்து என்று கேட்டால், பழனியிலே 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்து ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் திசை மாற்றுவதற்கும் வழிமாற்றுவதற்கும் நீங்கள் செய்கிற சதி என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த ஒரு பேச்சுக்காக இல்ல, உங்கள் அரசின் மீது நடவடிக்கை எடுத்துருக்காங்க. எல்லாரும் கைது பண்ணிட்டு பழனி நில மோசடி வழக்கு தொடர்பான பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு திமுக எம்எல்ஏக்களை கைது பண்ணணும். அதான் இப்ப பாத்தீங்களா, நம்ம ஊடகத்துல நம்ம பழனியில இருக்கிற நிலப்பிரச்சனையை பத்தி விவாதம் நடத்துவதற்கு பதிலாக மார்கண்டையன் அவர்கள் கைது செய்யப்பட்டதையும் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதையும் நம்ம பேசுறோம். பாத்தீங்கன்னா இதுதான் மடைமாற்றம். சரி, கரூர் முரளிதர், மடைமாற்றுவதற்கு தான் அவர்கள் நடத்துகிற நாடகம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மடைமாற்றம் வரும். ஒண்ணும் கிடையாது. சின்ன உதாரணங்கள் நான் சுருக்கமா சொல்லுங்க, நிறைவா சொல்லிருங்க. அதனால் அனிதா ராதாகிருஷ்ணனையோ மார்கண்டையன் மீதோ அப்படி ஒரு வழக்கு போடுவது ஒரு ஜனநாயக படுகொலை. விமர்சனத்தால் தான் வெல்ல முடியும், கருத்தால் தான் வெல்ல முடியும். ஆகவே கைது நடவடிக்கை என்று சொல்லி ஜனநாயகத்தினுடைய குரல் விலையை ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நாட்டில் வந்து நெரிக்க கூடாது. ஒன்றும் கிடையாது. புதிய தலைமுறையினுடைய நெறியாளராக இருந்த விஜயன் என்ன தவறு செய்தார்? விஜயன் அவர்களை கொண்டு வந்து காவல் நிலையத்தில் நீங்கள் இரவிலே 12 மணிக்கு அழைப்பது, 12 மணியிலிருந்து வந்த பிறகு அவர் வீட்டுக்கு போன பிறகு 3 மணிக்கு வந்து அழைப்பது, 3 மணிக்கு வந்த பிறகு விடிய உட்கார வைப்பது, உட்கார வைத்த பிறகு ஒரு நெறியாளருடைய செல்லை பிடுங்கி நீங்கள் வைத்துக் கொள்வது. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவருக்கு நீங்கள் மன அழுத்தத்தை தருகிறீர்கள். மன அழுத்தத்தை தந்துவிட்டு பாத்தியா, நெறியாளர் விஜயன் மீதே நாங்கள் இப்படி வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்றால் இனிமேல் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஊடகத்தில் எவரும் விமர்சிக்க கூடாது. விமர்சிப்பீர்களானால் உங்களுக்கும் இந்த நிலைதான் வருகின்ற ஒரு அச்சத்தை தானே உருவாக்கிறது இந்த அரசாங்கம். ஓகே, கரூர் முரளிதர், நன்றி. இப்போ நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம திருவாரூர் காந்திட்டு அதை திருவாரூர் காந்தி அவர் என்ன சொல்றது வர்றாருன்னா, முதல்ல பொதுவாக இது போன்ற நீங்கள் சொல்வது போல எல்லா அரசாங்கங்களிலுமே இது மேலே ஊடகர்கள் மற்றும் எதிர்கருத்து கூறுவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலும் இப்போது அந்த கைது நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதற்கு காரணம் ஒரு திசை திருப்பும் நடவடிக்கை, ஆளும் அரசின் மீதான விமர்சனங்களை திசை திருப்புவதற்காக மற்றும் ஊடகங்களை அச்சுறுத்துவதற்காக, ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கிறது. திமுக தரப்பில் அதை குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. சில ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளில் இது தொடர்பான விமர்சனங்கள் வந்திருக்கு. இது ரொம்ப ஒரு சர்வாதிகார போக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடாது என்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பொதுவாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை அதிகமான நடவடிக்கை இருக்குதா இல்ல ரெண்டு பக்கமும் இருக்கு? கைது நடவடிக்கைகள் கொஞ்சம் கூடுதலா இருக்குது. ஏதாவது பத்திரிகையாளரோ ஒரு தனி மனிதரையோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து விசாரணைக்கு அழைச்சிக்க முடியாது. சில காரணங்கள் இருக்கும். சில பேரை கைது பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து வாக்குமூலம் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற வாக்குமூலத்தில் உங்கள்கிட்ட ஒரு விசாரணை செய்யறதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, நீங்க மற்ற கைது அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவான குற்றச்சாட்டு 50 நாள்ல 20 பேருக்கு மேல கைது. சார், அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்ய அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரே ஒரு விஷயம் சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் மார்க்கண்டேயனா தேவையில்லை. நான் கைது வரைக்கும் சொல்லல. 50 நாள்ல 20 பேருக்கு மேல கைது. சார், அதான் கைது நடவடிக்கை முடிஞ்சு வெளியில வராரு ஜாமீன்ல வந்து அவர் பேசின பேச்சை மட்டும் அப்படியே வீடியோல நீங்க போட்டு காமிங்க. என்ன பேசுறாரு மீடியா முன்னாடி, என்ன பேசுறாரு, கைது பண்ணுவீங்களா? என்ன பேசுறாரு, நடந்தத சொல்றாரு சார். என்ன விலை கொடுத்து காந்தி சார் நடந்தத சொல்றாரு. எதிர்க்கட்சியில அப்படிதான் சொல்லுவாங்க. ஏங்க எம்ஜிஆர் ஆச்சுனா கலைஞர் ஆச்சு ஆட்சி கவுன்சில் சொல்லக்கூடாதா? ஆட்சி கவுன்சில் சொல்லக்கூடாதா? என்ன விலை கொடுத்து வேணாலும் எதிர்கட்சி அப்படி விமர்சித்தா உள்ள இருந்து வெளியே
அவங்க காலையில இருந்து விசாரணைக்கு உள்ள இருந்து வெளியே வராரு, அவர் தான் ரெண்டு பேசுவாரு. எம்எல்ஏக்கள் வந்து இப்போ வந்து என்கிட்ட பேரம் பேசினாங்கன்னு ரெண்டு நீங்க அதை விடுங்க, பொதுவா சொல்லுங்க, இந்த கைது நடவடிக்கைகள் அதிகரித்திருக்குது என்னன்னு சொல்றீங்க? இல்ல அதுதான் சொல்றேன். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, புதிய கட்சி, அதனால இதை வந்து எம்எல்ஏஸ் வந்து விலைக்கு வாங்கி நம்ம வந்து ஒரு இது பண்ணிடலாம், அவங்களுடைய அந்த அந்த வில் பவரை வந்து குலைக்கலாம் அப்படின்றதுக்காக செய்யப்படுகின்ற ஒரு 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 இதுவா காவல்துறை நினைக்குது. அரசு நினைக்குதா? காவல்துறையும் நினைக்குது, அரசாங்கமும் நினைக்குது. அரசாங்கம் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கும் உரிமை இருக்குல்ல, அதனால அரசாங்கமும் நினைக்குது, காவல்துறையும் நினைக்குது. புது அரசாங்கம், புதிய கட்சி, புதிய எம்எல்ஏக்கள், புதிய மந்திரிகள். அப்ப இவங்கெல்லாம் ஏற்கனவே பலந்தின்னு கொட்டம் போட்டவர்கள் இருக்கிறார்கள் திமுகவில். அதனால் அந்த ஆட்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த வேலையெல்லாம் செய்வாங்களான்னு விசாரணை பண்ணும்போது விசாரணையினுடைய நீளம், எம்எல்ஏ பேசுனது ஊத்தங்கரையில, ஆனா அதோட நீளம் எது வரைக்கும் வருது? கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு 250 கிலோமீட்டர், இந்த பக்கம் 400 கிலோமீட்டர். எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இது பறந்து விரிஞ்ச ஒரு சாம்ராஜ்யமா வருது பாருங்க. ஊத்தங்கரையில பேசுற விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் விசாரணைக்கு போக வேண்டிய அவசியங்கள் இருக்கு பாருங்க. அப்ப ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும் போது ஒரு நெட்வொர்க்கையும் பார்க்கும் பொழுது அதுக்கான விசாரணை பண்றாங்க. அதை கூட நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா? இல்ல, நான் அதை சொல்லல. இப்போ நீங்க அந்த குதிரை பேர விவகாரம் வேற. இல்ல, நான் இப்ப சொல்றது பத்திரிகையாளரை வந்து 2 மாதங்கள்ல அவர் சொன்னார்ல பத்திரிகையாளரை, அந்த பத்திரிகையாளரை என்ன காரணத்துக்கு அழைச்சிட்டு? இல்ல, அது போல அந்த சொல்றேன். இல்ல, அந்த விஷயத்துல இல்ல, அந்த விஷயம் நான் கேக்குறது அதனுடைய நீங்க கருத்து சுதந்திரம்னு உள்ள கொண்டு வரீங்க. அவர் ஏதாவது பேசுறதுக்காக அழைச்சிட்டு போனாங்களா? இல்ல, விமர்சித்ததற்காக, ஒரு அரசாங்கத்தை விமர்சித்ததற்காக 50 நாட்களில் ஒரு 10க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தது சரியா தவறா? நான் தான் சொல்றேன்ல, ஒரு அரசாங்கத்தை யாரை வேண்டுமானாலும் நீங்கள் விமர்சனம் செய்வதில் உங்களுக்கு கருத்து சுதந்திரத்திற்கு என்ன சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, ஹைகோர்ட்லேயே நிறையா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய உரிமைகளை நீங்கள் ஒரு எல்லைக்குள்ளே வச்சிங்க. அந்த கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுக்காக எதை வேணாலும் நீங்கள் பேசிட்டு இருக்கலாமா? அப்படி ஒரு 10 பேர் கைது பண்ணது சரி இல்ல, அதான் சொல்றேன்ல. உங்களுக்கு இப்ப கோர்ட் என்ன சொல்லுது? இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அழைச்சிட்டு போனாங்க, சரிப்பா, இதுல ஒன்னும் பெரிய அளவுல பொதுவான ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவரை ரிமாண்ட் பண்ணல, ஓன் பெயில்ல விட்டாங்க. நீங்க பணத்தை கட்டிட்டு நீங்க ஓன் பெயில்ல போங்கன்னு சொன்னாங்க. ஏன் இவரை விடல? அப்ப அந்த கருத்து சுதந்திரத்தை அதிகமா எடுத்துறீங்கன்னு அர்த்தம். மாறுபாடுகள் இருக்கு. அப்ப அதை முடிவு பண்ண வேண்டியது கோர்ட். இவங்க முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, கோர்ட் முடிவு பண்ண போகுது. அதனால நீங்க நான் யாரா இருந்தாலும் இவர்களே திமுக விமர்சனம் பண்ணும்போது கூட, யாரு தாவேக்காவே திமுக விமர்சனம் பண்ணும்போது கூட எல்லை தாண்டி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். எல்லாமே ஒரு எல்லைக்குள்ளேயே இருங்கன்ற. ஓகே, நன்றி சார். விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் திருவாரூர் காந்தி அவர்களுக்கும், திமுக செய்தி தொடர்பாளர் கரூர் முரளி இருவருக்கும் நன்றி. மற்றொரு அரசியல் சதுரங்கத்தில் மற்றொரு ஆளுமைகளோடு சந்திக்கலாம். நன்றி.